العالمين புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாகிய அல்லாஹுக்கே உண்டாகட்டுமாக. கனி மிகுந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மிக பெரும் கிருபையினால் புனிதமிக்க ரமலான் மாதத்தின் 23 நோன்புகளை நிறைவு செய்து இன்னும் சிறிது நாட்களில் ரமலானை நாம் எல்லாம் கடக்க இருக்கின்றோம். அல்லாஹு தஆலா நம்முடைய நோன்புகள் அனைத்தையும் கபூல் செய்து அருள் புரிவானாக. இன்னும் நாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹு தஆலா மன்னித்தருள் புரிவானாக. மீதமுண்டான நோன்புகளை நோற்பதற்கு உண்டான உடல் ஆஃபியத்தை அல்லாஹு தஆலா நம்மளுக்கு தந்தருள் புரிவானாக. கண்ணி மிகுந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தராவீஹிலே ஓதப்பட்ட சூறாக்களில் ஒரு சூரா சூரத்து தஹ்ரீம் என்கின்ற சூரா. அந்த சூறாவிலே அல்லாஹு தஆலா அந்த சூறாவினுடைய கடைசியில் 4 பெண்மணிகளை பற்றி அல்லாஹு தஆலா கூறி காட்டுகின்றான். 4 பெண்மணிகளில் 2 பெண்மணிகளை போன்று நீங்கள் வாழுங்கள், 2 பெண்மணிகளை போன்று நீங்கள் வாழாதீர்கள் என்பதாக அல்லாஹு தஆலா 4 பெண்மணிகளை கூறி காட்டுகின்றான். யார் அந்த 2 பெண்மணிகள், யாரை போன்று வாழக்கூடாது, அப்படிப்பட்ட 2 பெண்மணிகள் யார் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா கூறி காட்டும் பொழுது, வரபல்லாஹு மஸலல் லில்லதீன கஃபரு இம்ரஅத நூஹ் வ இம்ரஅத லூத், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய மனைவியை போன்றும் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய மனைவியை போன்றும் நீங்கள் வாழ வேண்டாம். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், சாலிஹான என்னுடைய அடியார்களினுடைய மனைவிகளாக இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் சொல்லி அடுத்து கூறி காட்டுகின்றான். அவர்கள் என்ன செய்தார்கள்? ஃபஹானதாஹுமா, அந்த இருவர்களும் அந்த இருவர்களுடைய கணவர்களுக்கு மோசடி செய்தார்கள் என்பதாக அல்லாஹ் கூறி காட்டுகின்றான். என்ன மோசடி செய்தார்கள்? தங்களுடைய வீட்டில் நடப்பதை வெளியிலே சமுதாயத்தினரிடத்தில் கூறுபவர்களாக இருந்தார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய மனைவி தங்களுடைய வீட்டிலே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பேசி இருப்பார்கள். அதை கேட்டுக்கொண்டு வெளியிலே சென்று அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஏதோ வெள்ளம் வருவதாக அல்லாஹ் கூறியிருக்கிறானாம், அதனால் கப்பல் செய்வதாக அவர்கள் கூறுகிறார்கள் என்றெல்லாம் சமுதாயத்தவர்களிடத்தில் அந்த மனைவி போய் சொல்லுபவர்களாக இருந்தார்கள். அதனால்தான் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான், ஃபஹானதாஹுமா, அந்த இருவர்களும் அவர்களுடைய கணவர்களுக்கு மோசடி செய்பவர்களாக இருந்தார்கள் என்பதாக அல்லாஹ் கூறி காட்டுகின்றான். அதனால் அந்த இருவர்களை போன்று நீங்கள் வாழ வேண்டாம் என்பதாக அல்லாஹ் கூறிவிட்டு இன்னொரு 2 நபர்களை போன்று நீங்கள் வாழுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். யார் அது? வரபல்லாஹு மஸலல் லில்லதீன ஆமனு இம்ரஅத ஃபிர்அவுன், ஃபிர்அவுனினுடைய மனைவி ஆசியா அம்மையாரை போன்று நீங்கள் வாழுங்கள். இன்னொன்று மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், அல்லாஹ் தஆலா அடுத்த ஆயத்திலே கூறி காட்டும் பொழுது மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை போன்றும் நீங்கள் வாழுங்கள் என்பதாக அல்லாஹ் கூறி காட்டுகின்றான். இந்த இருவர்களுடைய அந்தஸ்து எந்த அளவுக்கு இருக்கின்றது என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே இப்படி கூறி காட்டுகின்றார்கள், அஃதலு நிசாஇ அஹ்லில் ஜன்னah, சொர்க்கத்து பெண்மணிகளிலேயே சிறந்தவர்கள் யார் என்று தெரியுமா? சொர்க்கத்து பெண்மணிகளிலே சிறந்த பெண்மணிகள் முதலாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இரண்டாவதாக ஃபாத்திமா பின்த் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. மூன்றாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். நான்காவதாக ஆசியா அம்மையார் என்பதாக அந்த சொர்க்கத்து பெண்மணிகளிலேயே சிறந்தவர்களாக அந்த 4 நபர்கள் இருக்கின்றார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள். இன்னொரு ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லி காட்டுகின்றார்கள், மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இந்த அகிலத்து பெண்களிலேயே சிறந்தவர்களாக இருக்கின்றார்கள். அதே போல என்னுடைய சமூகத்தில் உள்ள பெண்களில் சிறந்தவர்கள் யார் என்று தெரியுமா? அவர்கள்தான் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டியிருக்கின்றார்கள். ஆக நீ மிகுந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அளவிற்கு மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கும் ஆசியா அம்மையாருக்கும் ஏராளமான அந்தஸ்துகள் இருக்கின்றது. இன்னொரு ஹதீஸிலே மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது இப்படி கூறி காட்டுகின்றார்கள், உலகத்தில் உள்ள எல்லா குழந்தைகளும் பிறக்கும் பொழுது கண்டிப்பான முறையில் அழுதுதான் ஆகும். ஏனென்று சொன்னால் ஷைத்தானுடைய அந்த தூண்டுதலின் காரணமாக அது பிறக்கும் பொழுது அழுகத்தான் செய்யும். ஆனால் 2 நபர்களை தவிர என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஒன்று மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள், இன்னொன்று ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். இந்த இருவர்களும் பிறக்கும் பொழுது ஷைத்தான் அவர்களை தூண்டவில்லை, இவர்கள் இந்த உலகத்திற்கு வரும் பொழுது அளவில்லை என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள் என்று சொன்னால்,
அந்த அளவிற்கு மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த சிறப்பு, அந்த அந்தஸ்து என்பது அவர்களுக்கு இருந்தது. அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அப்படிப்பட்ட மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகள் ஏராளமான சோதனைகள் அவர்களுக்கு ஏற்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே கூறி காட்டியிருக்கின்றார்கள், ஒரு பரிசுத்தமான முஃமின் அல்லாஹுவை காணும் பொழுது, அல்லாஹுவை காண வேண்டும் என்று சொன்னால் அவன் இந்த உலகத்திலே ஏராளமான சோதனைகளை அவன் அனுபவித்துதான் ஆக வேண்டும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே கூறி காட்டியிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையிலே மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏராளமான சோதனைகள் ஏற்பட்டது. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் தங்களுடைய கணவர் யாரும் ஆண் துணை யாரும் இல்லாமல் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தார்கள். அல்லாஹு தஆலா அவனுடைய ஆற்றலை அந்த இடத்திலே காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மூலம் ரூஹை மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்து ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே பிறக்க செய்தான். ஆனால் இந்த உலகம் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை எப்படி பேசியது? மிகவும் கேவலமாக, மிகவும் ஏளனமாக, கேலி கிண்டலாக மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பேசியது. அந்த சோதனையிலும் கூட மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பொறுமையாக இருந்தார்கள், அதிகமான பொறுமையாக இருந்தார்கள். அல்லாஹு தஆலாவிடத்தில் கையேந்து துஆ கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எந்த அளவிற்கு அவர்கள் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் என்று சொன்னால், இந்த நிகழ்விற்கு முன்னால் நான் இறந்திருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்ற அளவுக்கு மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மிகவும் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். மிகுந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த சோதனையிலும் கூட மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பொறுமையாக இருந்து அல்லாஹு தஆலாவை வணங்குபவர்களாக இருந்தார்கள். அந்த அன்றைய காலகட்டத்தில் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த குழந்தையை பெற்றெடுத்ததற்கு பின்பு இப்படி கூறினார்களாம், யா உஹ்த ஹாரூன மா கான அபூகி இம்ரஅ ஸௌஇ வ மா கானத் உம்முகி பகியா. உன்னுடைய தந்தையும் தாயும் நல்லவர்களாகத்தான் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள், நீ ஏன் இப்படி இருக்கின்றாய் என்று சொல்கின்ற அளவிற்கு மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அந்த சமுதாயத்தவர்கள் அனைவர்களும் கேவலமாக கிண்டலாக பேசிக்கொண்டே இருந்தார்கள். அந்த நிலையிலும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் பொறுமையாக இருந்து அல்லாஹு தஆலாவை வணங்கிக் கொண்டே இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே கூறி காட்டி இருக்கின்றார்கள், ஒரு அடியான் அல்லாஹு தஆலாவை நெருங்க வேண்டும் என்று சொன்னால் உபரியான வணக்கங்களை அதிகம் செய்ய வேண்டும். அப்படி செய்தான் என்று சொன்னால் அல்லாஹு தஆலாவை அவன் அதிகம் நெருங்குவான். அதன் அடிப்படையில் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஏராளமான அந்த வணக்க வழிபாடுகளை எந்த அளவிற்கு என்று சொன்னால், அவர்களுக்கென்று தனி ஒரு இபாதத் கானா, ஒரு தனி ரூம் அறையை நியமித்து அவர்கள் அந்த இடத்திலே அல்லாஹுவை மட்டும் வணங்குபவர்களாக இருந்து கொண்டே இருந்தார்கள். எந்த அளவிற்கு ஹதீஸிலே கூறி காட்டப்படுகின்றது. முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அவர்களுடைய பாதங்கள் வீங்கும் அளவிற்கு மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹு தஆலாவை வணங்கிக் கொண்டே இருந்தார்கள் என்பதாக ஹதீஸிலே கூறி காட்டப்படுகின்றது. என்று சொன்னால் அந்த அளவிற்கு மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த சோதனையிலும் கூட பொறுமை காத்து அல்லாஹு தஆலாவை வணங்கினார்கள். அதனால் அல்லாஹு தஆலா அவர்களுடைய அந்தஸ்தை இந்த உலகத்திலும் சரி, நாளை மறுமையில் சொர்க்கத்திலும் சரி உயர்த்தி இருக்கின்றான். அப்படிப்பட்ட அந்த பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹு தஆலா தந்தல் புரிவானாக. மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எப்படி வாழ்ந்து காட்டினார்களோ அப்படி வாழக்கூடிய அந்த பாக்கியத்தை நமக்கும் நம் வீட்டில் உள்ள பெண்களுக்கும் அல்லாஹு தஆலா தந்தல் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.